ஹபீப் பஸ் ஆப்ல எப்படி பஸ் டிக்கெட் புக் பண்றது அப்படிங்கறது தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். ஹபீபஸ் ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா பிளே ஸ்டோரில் போயிட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுமே லாகின் அண்ட் அவைல் ஆஃபர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டு கீழே ரெஃபரல் கோடுன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதில் கீழே பார்த்தீங்கன்னா ரெஃபரல் கோடு கேட்டிருப்பாங்க. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த ஒரு கோடை பார்த்து கரெக்டாக அங்கே என்டர் பண்ணிட்டு லாகின் வித் ஓடிபி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணிட்டு வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் கொடுத்ததுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு, ஜெண்டரு, இமெயில் ஐடிலாம் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் என்டர் பண்ணிட்டு சேவ் கொடுத்துடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும், ஆப்போட ஹோம் பேஜ். இதில் நீங்கள் எங்கேருந்து எங்கே போகிறீங்க அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் எந்த டேட்டில் போகிறீங்க அப்படின்றது எல்லாமே நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சர்ச் பஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதோட பஸ் அவைலபிலிட்டிஸ் எல்லாமே ஷோ ஆகும். நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கலாம். அண்ட் எவ்வளோ சீட்ஸ் அதில் அவைலபிளாக இருக்குது, எந்த டைமிங்கில் ஸ்டார்ட் ஆகும், எப்போ ட்ராப் ஆகும், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரிசையாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். நீங்கள் எந்த பஸ்ஸில் புக் பண்ண நினைக்கிறீங்களோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீப்பர் வேணும்னா நீங்கள் ஸ்லீப்பர் செலக்ட் பண்ணலாம். இல்லை சீட் வேணும்னா சீட் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எத்தனை சீட் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். அதை பார்த்துக்கலாம். பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்டிங் பாயிண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க. அதாவது நீங்கள் ஏறுற பிளேஸ் எங்கே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் டிராப்பிங் பாயிண்ட்ஸ் எங்கே நீங்கள் இறங்க போகிறீங்களோ அதையுமே நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிடணும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து ஃபுல் நேம் கேட்டிருப்பாங்க. உங்களோட ஃபுல் நேம், ஏஜ், அதுக்கப்புறம் ஜெண்டர் கேட்டிருப்பாங்க. அதெல்லாமே நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிடுங்க. அண்ட் செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இதில் கேன்சலேஷன் பண்ணால் உங்களுக்கு எல்லா அமௌண்ட்டுமே ரீஃபண்ட் ஆகிற மாதிரி நீங்கள் செட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா செக்யூர் திஸ் அண்ட் ஃபியூச்சர் புக்கிங் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த புக்கிங்க்கு மட்டும் நீங்கள் அந்த கேன்சலேஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகணும் எல்லாமே அப்படின்னா இந்த செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், செக்யூர் திஸ் புக்கிங் ஒன்லி அப்படின்ற மாதிரி. இல்லை உங்களுக்கு இது தேவையே இல்லை அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே குளோபல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரொசீடை கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கூப்பன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு கூப்பனை நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் டிஸ்கவுண்ட் ஆகும். இப்போ நான் ஆட் பண்ணேன், எனக்கு ஒரு 50 rupees பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு. இங்கே நீங்கள் பார்க்கலாம், அந்த மாதிரி ஷோ ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு அங்கே எவ்வளோ ஷோ ஆகுது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் கூப்பன் ஆட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேமெண்ட் பேஜ் வந்துடுவீங்க. இதில் உங்களோட யூபிஐ ஆப்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கார்டு ஆப்ஷனுமே இருக்கும். எதுலேருந்து நீங்கள் பே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி பே பண்ணிக்கலாம். பே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கிங் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி ஆப்பில் ஷோ ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் ஆப்பில் பார்த்தீங்கன்னா சென்டராக புக்கிங்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட புக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட டிக்கெட் எல்லாமே நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இப்போது எப்படி ஹபீப் பஸ் ஆப்பில் பஸ் டிக்கெட் புக் பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.